இந்த கோயில் வச்சுருக்காங்க. ஐயோ! அவர் பேர் என்ன? சாய்பாபா கோயில்னு இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் இங்கே சாய்பாபா கோயில் கிடையாது. இப்போ தான் ஒரு 5 to 6 இயர்ஸாக வச்சுருக்காங்க. அவுட்டரில் என் ஃப்ரெண்டு சொல்லுவாள், சாய்பாபா வந்து வைக்கிறதெல்லாம் லேண்ட் வேல்யூ ஏற்றுறதுக்காக வைப்பாங்க. அவுட்டரில் சாய்பாபா கோயிலெலாம் பார்த்தோன்னா இன்னரில் வந்து இருக்கவே இருக்காது. நீ பார்த்தோன்னா தெரியும், எல்லாம் அவுட்டரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அது பார்த்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அவுட்டரில் தான் இருக்குது, இன்னரில் இருக்கிற மாதிரி தெரியல. சரின்னு பார்த்துட்டு அப்படியே போயிட்டு திருக்கடையூர் கோவிலெலாம் வந்து தாண்டி தான், சரி திருக்கடையூர் கோவிலுக்கும் இடையில நாங்கள் போவோம். உள்ளே போயிட்டு வந்து சுவாமியை தரிசிச்சுட்டு அப்புறமா நாங்கள் அங்கேருந்து வருவோம். அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அழகா. சரின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். இதெல்லாம் வந்து இப்போ தான் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்களா, தென்னை மரத்தில் வந்து இது இருக்குது. நாங்கள் இது பீச்சுக்கு போயிட்டு வரும்போது நைட்டு ஆகிடுச்சு. நான் பீச்சு கிளிப் அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. நைட்டு வந்து அந்த போர்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது மறுநாள் வந்து அதுக்கப்புறம் சட்டநாதர் கோயிலுக்கு போயிருந்தோம். சரி போனால் அங்கே வந்து சுவாமி வந்து இவ்வளோ பிரசாதமும் கோயிலேருந்து கொடுத்தாங்க பாருங்களேன். ஃபுல்லும் பாதாம், பிஸ்தா, அவுள், கல்கண்டு, சர்க்கரை, அப்புறம் சாதத்தோட பெனஞ்சி அவ்வளோ இருக்குது. இது வந்து நிறையா இருந்தது. இது வந்து எனக்கு கொடுத்துருக்கிறது கொஞ்சம் அப்படி குடமாக டின்னாக இருந்தது. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. கிடைக்கிறது பெரிய விஷயமாச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இது ஒரு கோயிலுக்கு நாங்கள் காலையில் கிளம்புனோம். போயிட்டு அன்றைக்கும் நாங்கள் பீச்சுக்கு போனோம். இது வந்து திருவிடைக்காளி முருகர் கோயிலுக்கு போனது. திருவிடைக்காளி முருகர் கோயிலில் அவ்வளோ இருக்குது வீடியோஸு. நாங்கள் அன்றைக்கி தான் கும்பாபிஷேகம் முடித்து ஃபஸ்ட்டு டேவாக சுவாமியை வீதி உள்ள எடுத்திருக்காங்க. அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் யதார்த்தமாக போனோம். இந்த கம்மல் பாருங்களேன், எனக்கு இந்த கம்மல் ரொம்ப பிடிக்கும். காதை ஒட்டி ஃபுல்லாக காதை அடைச்சி ஃபுல்லாக போட்டிருக்கிற மாதிரி இந்த கம்மல் வந்து அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. காது ஃபுல்லாக வருது பாருங்களேன், அந்த மாதிரி காது ஃபுல்லாக, அதாவது ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே அப்படி பெருசாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சின்னதாக கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. இது வந்து திருவிடைக்காளி முருகர் கோயிலுக்கு போகிற வழியில் உள்ள நேச்சுரல்ஸு வந்து அது வயல், அது தோப்பு, அது இதுன்னு எல்லாமே இருக்குமா. இதெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டே போவோம். செம்ம ஜாலியாக இருக்கும். அன்றைக்கி வந்து ஆனால் வரும்போது செம்ம வெயில் வச்சு அடித்து வெளுத்து வாங்கி தலைவலி தாங்க முடியல. எனக்கு அவ்வளோ தலைவலி வந்துருச்சு. நான் நினச்சேன், ஐயோ செம்மையாக இருக்குது அப்படின்னு. ஆனால் வரும்போது பயங்கர தலைவலி மாட்டிக்கிட்டேன்.